ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வயதான அம்மா ரோட்டில் ஸ்ட்ரீட்டில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. திடீர்னு நம்ம சார் அவங்களுக்கு ஒரு புது சேலையை கொடுக்குறாங்க. அந்த அம்மா ஆச்சரியத்தோடு அப்படி ஒத்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் சாரை பார்த்தோன்னே அவங்களுக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல. உடனே கை கொடுத்து அந்த அம்மாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாரு. இந்த ஆசீர்வாதமே பெரிய ஒரு ஆசீர்வாதம். இது ஒரு மனிதனுக்கு ஒரு செயல். அடிக்கடி நான் சொல்கிறேன், எல்லோரும் மனிதநேயத்தோடு வாழ்வோம். அந்த அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கிடைக்கிறது பல கோடிக்கு சமம். அதனால தான் இந்த சார் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறாங்க. அது மாதிரி நம்ம அனைவரும் இந்த மாதிரி உதவிகளை பண்ணி, ஏழை எளிய மக்களுக்கு உதவிகளை பண்ணி, அவங்க நாலு வார்த்தை நமக்கு ஆறுதலாக சொன்னாங்கன்னா நம்ம வாழ்க்கை நல்லபடியாக அமையும். கண்டிப்பாக சொல்கிறேன், இது மாதிரி 4 பேருக்கு நீங்கள் உதவி பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் மாற்றம் அடையும். ஏன்னா நானும் இப்போ உதவி பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதனால தான் நானும் சொல்கிறேன், எல்லோரும் மனிதநேயத்தோடு வாழ்வோம். உதவி பண்ணி வாழ கற்றுக்குவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வயதான அம்மா ரோட்டில் ஸ்ட்ரீட்டில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. திடீர்னு நம்ம சார் அவங்களுக்கு ஒரு புது சேலையை கொடுக்குறாங்க. அந்த அம்மா ஆச்சரியத்தோடு அப்படி ஒத்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் சாரை பார்த்தோன்னே அவங்களுக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல. உடனே கை கொடுத்து அந்த அம்மாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாரு. இந்த ஆசீர்வாதமே பெரிய ஒரு ஆசீர்வாதம். இது ஒரு மனிதனுக்கு ஒரு செயல். அடிக்கடி நான் சொல்கிறேன், எல்லோரும் மனிதநேயத்தோடு வாழ்வோம். அந்த அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கிடைக்கிறது பல கோடிக்கு சமம். அதனால தான் இந்த சார் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறாங்க. அது மாதிரி நம்ம அனைவரும் இந்த மாதிரி உதவிகளை பண்ணி, ஏழை எளிய மக்களுக்கு உதவிகளை பண்ணி, அவங்க நாலு வார்த்தை நமக்கு ஆறுதலாக சொன்னாங்கன்னா நம்ம வாழ்க்கை நல்லபடியாக அமையும். கண்டிப்பாக சொல்கிறேன், இது மாதிரி 4 பேருக்கு நீங்கள் உதவி பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் மாற்றம் அடையும். ஏன்னா நானும் இப்போ உதவி பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதனால தான் நானும் சொல்கிறேன், எல்லோரும் மனிதநேயத்தோடு வாழ்வோம். உதவி பண்ணி வாழ கற்றுக்குவோம்.